அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தினமும் ஒரு துஆ. பள்ளிவாசலுக்குள் நுழையும் பொழுது ஓத வேண்டிய துஆ. அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, நாம் பள்ளிவாசலுக்குள் நுழையும் பொழுதெல்லாம் இந்த பிரார்த்தனையை ஓதிக்கொள்வது நபி வழியாகும். பெண்கள் மீது ஜமாஅத் தொழுகை கட்டாய கடமையாக ஆக்கப்படவில்லை என்றிருந்தாலும் பெண்கள் பயான், ஜும்ஆ போன்ற நிகழ்வுகளுக்காகவும் வேறு பல சந்தர்ப்பங்களிலும் பள்ளிவாசலுக்குள் நுழையக்கூடிய வாய்ப்பு கிடைத்தால் இந்த பிரார்த்தனையை ஓதிக்கொண்டு உள்ளே நுழைய வேண்டும். அல்லாஹும் மஃப்தஹ்லி அபுவாப ரஹ்மதிக. மீண்டும் ஒரு முறை பார்ப்போம். அல்லாஹும் மஃப்தஹ்லி அபுவாப ரஹ்மதிக. இறைவா, உன்னுடைய அருள் வாசலை எனக்காக திறப்பாயாக. இது இந்த துஆவின் பொருள். முஸ்லிம் எனும் நூலில் இடம்பெறக்கூடிய 1286வது ஹதீஸிலிருந்து இந்த துஆவை நாம் அறிந்து கொள்கிறோம். அன்பிற்குரியவர்களே, அல்லாஹும்ம மஃப்தஹ்லி என்று சிலர் இந்த துஆவை தவறாக உச்சரிக்கக்கூடிய நடைமுறையையும் பார்க்கிறோம். அல்லாஹும் மஃப்தஹ்லி அபுவாப ரஹ்மதிக என்பது இதன் சரியான உச்சரிப்பு. மீண்டும் மீண்டும் கேட்டு மனனம் செய்து கொள்வோம். நபி வழியை நடைமுறைப்படுத்தி நன்மையை பெறுவோம். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.